கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 7 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தில் முதலாவது ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் துதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளின் ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவ பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வரும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக, வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம், மை வணங்குகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகும் ஆண்டவரே, அதிசயங்களுக்காகும் அற்புதங்களுக்காகும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் ஆண்டவரே. நீ பரிசுத்தமுள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், நீ பெரியவர் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா ஆண்டவரே. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்வீராக. எங்களை ஒவ்வொருவரையும் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. ஓ பரிசுத்த ஆவியான காலை வேளையிலே எங்க மத்தியிலே அசைவாடுவீராக, எங்க மத்தியிலே உலாவுவீராக ராஜா. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மூலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஆமென். மூலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மூத்தீவினிலே பக்தனை தேற்றி நீரே. பத்மூத்தீவினிலே பக்தனை தேற்றி நீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னை
என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றேன், திரும்பி வந்தேன் குந்தன் பாதத்திலே. ஏக்கமுற்றேன், திரும்பி வந்தேன் குந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆமென். ஹalleluya. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுமா, இப்போ வாங்க ஆண்டவரே, எங்க மத்தியிலே நீர் இறங்கி வருவீராக, எங்க மத்தியிலே உலாவுவீராக. ஒரு விசை கூட ரத்தத்தால் எங்களை கழுவுவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தூய்மையாக்குவீராக. ராஜா, உம்முடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்திருக்க, உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க, ஆண்டவரே இன்னும் வேண்டிய கிருபைகளை உம்முடைய வல்லமையால் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை ஒவ்வொருவரையும் நீ நடத்துவீராக. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுமா, இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. ராஜா, கர்த்தருடைய நாளில் நான் அவருக்கு ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி சொன்னது போல எங்களையும் ஆண்டவரே உடைய நாளில் எங்களை ஆவிக்குள்ளாய் மாற்றுவீராக. இப்பொழுதும் இந்த ஆராதனை துவக்க ஜெபமாக நம்மத்தில் இருக்கிற போதரமா ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிக்கிறதான் இயேசுவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை விடுதலையோடு துதிக்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, வாழ்த்த, வணங்க
நீ தந்த அருமையான தருணத்துக்காய் நன்றி அப்பா. முதல் ஆசீர்வாதங்களை பெரும்படியாய் கடந்து வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுறோம். ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்துக்கு நேரத்தோடு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இன்னும் நிர்விசாரிகளாய் இருப்பவர்களை தட்டி எழுப்பி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசி கிரியை செய்வீராக. கடைசி காலத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களாய் இயேசுவே உம்முடைய வரிக்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீருடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் எப்பொழுதும் இறங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடி கிரியை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுத்துக்கங்க. பாடல் துதி ஸ்தோத்திரங்களை பொறுப்பெடுத்துக்கங்க. ஜீவனுள்ள சாட்சிகளை ஆண்டவரே எழுப்பி தரும்படியாய் கெஞ்சுகிறோம். பேசப்போகும் தாசரை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துதியின் பகுதியை பொறுப்பெடுத்துக்கங்க. எங்கள் மத்தியில் உடைய ஷக்கினா மகிமை இறங்கட்டும் ஐயா. கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பிடும். அகில உலகம் எங்கும் நடக்கும் பரிசுத்தவான்களின் ஆராதனை நினைக்கிறோம். அந்தந்த சபைக்கு வேண்டிய தூதை பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டு மகிமைப்படும்படியாய் கெஞ்சுகிறோம். இலங்கை ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய ரத்த கோட்டைக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பு வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ பேருக்கு கிடைக்கூடாத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை எண்ணி, அன்று எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கின பொழுது அவருடைய ஜீவன்களையும் கசப்பாக்கினார்கள். ஏன் வாழ்கிறோம், ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி அந்த எகிப்திலே அவங்க பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய ஆத்துமாவை அவங்க விடுகிற பெருமூச்சை அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, ஆமென், அவங்களுடைய பெருமூச்சை, அங்கலாய்ப்பை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. அவளுடைய சத்தம் அவருடைய செவிகளில் போய் ஏறிற்று. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார், மோசேயை அனுப்புகிறார். கர்த்தர் அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்தும் பார்வோனுடைய கையிலிருந்தும் கர்த்தர் பிள்ளைகளை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மையும் கர்த்தர் இந்த உலகத்தில் பாவத்தில் பிசாசுக்கு அடிமையாக இருந்த நம்மையும் கூட கர்த்தர் விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உலையான சேற்றில் இருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து நம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓம் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம், மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஐயா உமக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் பேசாத கல்லோ மரமோ இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவனுள்ளவர், நீர் உயிருள்ளவர். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்க மத்தியிலே உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனை இத்தனை சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார், நமக்கு பதில் அளிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை விடுவிக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆபத்திலே அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், அப்போது நான் அவங்களை விடுவித்தேன் என்று கர்த்தருடைய ஆபத்துகளிலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து, எல்லா நாச மோசங்களிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அந்த செங்கடல் வழியாய் வந்த பிறகு பாடின பாட்டு. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மிரியாவும் அவர் கூட இருந்த ஜனங்களும் அவளோடு சேர்ந்து பாடினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் கைக்கும் அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை ஆக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய், பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்தார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர்
ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து, கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. ஆமென், ஹல்லேலூயா. இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஐயா உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஓ செங்கடலை இரண்டாய் பிரித்தவரே, பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் கடலில் மூழ்கடித்தவரே, ஓம நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நாங்கள் பாடுகிறதானே இந்த வேளையிலே தானே, ஓ ஹல்லேலூயா, எல்லா செங்கடல்கள் இரண்டாய் பிளக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓம நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவரே, ஓம நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற
எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வசனத்துக்காக நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்ற வசனத்துக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்கிறதான இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை ஆண்டவரே நீர் அகற்றி போட வல்லமை உள்ளவர் ஐயா. ரபலரப ஷந்தரே மனரபாபா ஹல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன், எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் ஓமை போல வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 ஹல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஐயா உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு? உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என்னுடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில வாஞ்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தாகத்தோடு வந்திருக்கீங்க? ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தாகத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவரே, நீர்தான் என் பலன், நீர்தான் என் கேடகம், நீர்தான் என் தஞ்சம் ஆண்டவரே. உம்மை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மையே ஆண்டவரே தஞ்சம் என்று நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. நீர்தான் எனக்கு ஆண்டவரே எல்லாம் என்று நான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. உம்மை விட்டா எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை விட்டா வேற நாதி இல்லப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது ஹல்லேலூயா நாம் பலன் அடைந்து, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனுடைய ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. As the deer panteth for the water, so my soul longeth after thee. You alone are my heart's desire, and I long to worship thee. As the deer panteth for the water, so my soul longeth after thee. You alone are my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. As the deer panteth for the water, so my soul longeth after thee.
as the deer panted for the water, so my soul longeth after thee. You alone are my heart desire, and I long to worship thee. You alone, you alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. Alone are my heart desire, and I long to worship thee. நீரோடை தேடி கதரும் மான் போலுள்ள உம்மை நாடிடுதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, நீரேன் உள்ளத்தின் வாஞ்சை, தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பே. நீரோடை நீரோடை தேடி கதரும் மான் போலுள்ள உம்மை நாடிடுதே. நீரேன் உள்ளத்தின் வாஞ்சை, தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பே. நீரல் பலனெந்தன் கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே. நீரேன் உள்ளத்தின் வாஞ்சை, தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பே. நீரன் பலனெந்தன் கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே. நீரேன் உள்ளத்தின் வாஞ்சை, தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். You alone, you alone are my strength, my shield. You alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. நீரன் பலன், நீரன் பலன் எந்தன் கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே. நீரேன் உள்ளத்தின் வாஞ்சை, தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பே. நீரன் பலனெந்தன் கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே. நீரேன் உள்ளத்தின் வாஞ்சை, தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பே. ஆமென். ஆண்டவரே, நீர்தான் என் பலன் ஆண்டவரே, நீர்தான் என் கேடகம் ஐயா. ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிற கோட்டை நீர்தான் ஆண்டவரே, நாம் நம்பி இருக்கிற தஞ்சம் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை புகலிடமாக உம்மை தஞ்சமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ தேவனை தன் பலனாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீரன் பலனெந்தன் கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே.
ஆராதிக்க வாஞ்சிப்பேன். நீரேன் உள்ளத்தின் வாஞ்சை, தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீதான் என்னுடைய பலன், ஆண்டவரே நீதான் என்னுடைய தஞ்சம், நீதான் என்னுடைய கோட்டை. ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமா ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே நீதான் எங்களுக்கு தஞ்சம், நீதான் எங்களுடைய கேடகம், நீதான் எங்களுடைய அரண், நீதான் எங்களுடைய கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிற துருகம். ஆண்டவரே எங்கள் இரட்சணிய கொம்பு நீர்தான். ஆண்டவரே பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே தாவீது சொன்னது போல, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என் பெலன் நீர்தான். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய பெலன் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய பெலன் நீங்க தான்ப்பா. என்னிலே பெலனோ வல்லமையோ ஒன்றுமில்லப்பா. உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். 8வது மாதத்தில் இந்த முதலாவது ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவபலியாய் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக, நம்முடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்கென்று நீதியின் அடையாளம் அவயவங்களாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தூய்மையாக்குங்க. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. குயவன் கையிலுள்ள களிமண்ணுக்கு அந்த மண் எப்படி குயவன் கையில் எப்படி தன்னை பூர்ணமாய் விட்டு கொடுக்கிறதோ, அதே போல நாமும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை பூர்ணமாய் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய இஷ்டம் போல என்னை வணங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இஷ்டம் போல நடக்காத போது, காரியங்கள் எல்லாம் நடக்காத போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய நியாயத்தின் நெறிகளை அவர் தற்காத்து பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பாதையில் என்னை நடத்துங்கப்பா, சத்தியத்தின் பாதையில் என்னை நடத்துங்க, நீதியின் பாதையில் என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் ஆத்துமாவும் சரீரமும் உமக்கே சொந்தம். ஆண்டவரே இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தன்னை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து, என் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவருக்கே சொந்தம் என்று சொல்லி பூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார்.
என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் வீணம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லுமா, அப்பாவும் திருசித்தம், அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட உணவையா, என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம், தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே எப்போதும் அமர்ந்திருப்பேன். நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போமா? இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவின் கரத்தில் நான் களிமண் போலானே. உம்முடைய இஷ்டம் போல, உம்முடைய இஷ்டம் போல என்னை ஆண்டவரே என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. என்னை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்க, ஆசையாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போல, ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே இஷ்டம் போல் வணைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். சொல்லுமா, கர்த்தாவே உம் கரத்தில், கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும். என்னுடைய இஷ்டம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆசை இல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம் இஷ்டம் போல என்னை நடத்துங்கப்பா. கர்த்தாவே உம் கரத்தில் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். சொல்லுமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறீர். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்
ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? கர்த்தாவே கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே கரத்தில் நான் களிமண் போலானே, இஷ்டம் போல் வானைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஞானமாகிய நான், ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் பொழுது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஞானமாகிய நீர் எங்க இருதயத்தில் வாசம் பண்ணுங்கப்பா. அன்று எப்போது எங்க உள்ளத்துல நீங்க தங்கிருங்க ஆண்டவரே. எங்க எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தூய்மையாக்குவீராக. ராஜா, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களிலே காணப்பட எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறாப்பா. நீங்க மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட மறுபடியுமாய் தாழ்த்துகிறோம், கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் அழைத்த அருமையான பாஸ்டர்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனைகளை பார்க்கிற அநேக முகங்களை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. ஆனாலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கடந்த 7 மாதங்கள் நாம் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்து இப்பொழுது 8வது மாதத்திலே வந்து நிற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு வேகமாய் இந்த மாதம் கடந்து போய்விட்டது, வருடம் கடந்து போய்விட்டது என்று நாம் சொல்வதுண்டு. ஆனால் நினைப்பதை காட்டிலும் இந்த வருடம் மிக வேகமாய் கடந்து போயிருக்கிறது. 8வது மாதத்தில் வந்து நின்றுட்டோம். இன்னும் சில மாதங்கள் தான் நமக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்துடும். எப்படி தான் அந்த நாட்கள் போகிறது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட நாட்களிலே மோசையினுடைய ஜெபம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. நாட்களை எண்ணக்கூடிய ஞானமுள்ள இருதயம், நாட்களை கவனித்து வாழக்கூடிய ஒரு ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். மோசையின் ஜெபம் ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஜெபம். இன்றைக்கு நாம் மோசையின் காலத்தை காட்டிலும் மிக பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான ஒரு பேராபத்துகள் நிறைந்த தேவனுடைய வருகை நெருங்கி வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேகமாய் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது மோசையினுடைய ஜெபம் சொல்லுகிறது, அந்த நாட்களை எண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய
ஞானமுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் அமைதி, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இளைப்பாறுதல். ஆனால் இன்றைய நாட்களிலே இப்படியான ஒரு இளைப்பாறுதலை பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை தத்தளிப்பு நிறைந்ததாக இருக்கிறது. உலகத்தின் எந்த திசையை நோக்கினாலும், எந்த தேசத்தை நோக்கி பார்த்தாலும் காட்டாற்று வெள்ளம் போல நதி புரண்டு போகிறது. அசாம் மாநிலத்தை குறித்த செய்திகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். வெனிசுலா பூமி அதிர்ச்சியை குறித்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அழகழகான கட்டடங்கள், அதற்கடுத்து நல்ல வாகனங்கள், மனிதர்கள், மிருக ஜீவன்கள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகப்படுகிறது. ஒரு குப்பை போல மனிதர்கள் உயிரோடு கூட பூமிக்குள் விழுங்கப்படுகிறார்கள். அழகழகான கட்டடங்கள் நிமிடத்தில் சரிந்து விழுகிறது. நாட்கள் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளை நோய் வரும் என்கிற ஒரு அறிவிப்பு வேறு, மறுபடியும் கோவிட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறது. பூமி முழுவதும் யுத்தம். இந்த பக்கம் பார்த்தால் அரபு நாடுகளிலே யுத்தம், ரஷ்யா ஈரான் யுத்தம், பல யுத்தங்கள். 3ஆம் உலகப் போர் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியான யுத்தங்கள், அரசியல் மாற்றங்கள். மனிதர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்றால் கேட்டால் இல்லை. மனிதனுடைய இருதயம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. இளைப்பாறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இளைப்பாறுதலை தருகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்த வாரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். போன மாதம் ஃபுல்லாக என்னுடைய செய்திகள் ஒரு வாக்குத்தத்தமான செய்தியே கிடையாது. இன்றைக்கி நான் போன மாதம் இந்த இடத்துல கொடுத்த செய்தி கூட என்ன செய்தி கொடுத்தேன்னா, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். வாக்குத்தத்தமே அதில் கிடையாது. அதுக்கடுத்து 70 முறை மன்னிக்கணும். அதுக்கடுத்து பழி வாங்காத, கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்படித்தான் ஒரு கடினமான செய்திகளை நான் கடந்த மாதம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தமான செய்தியை கொடுக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து ஒரு கடினமான ஒரு செய்தியை கொடுப்பதிலே எனக்கு ஒரு மாற்றத்தை நீர் தரணும். இந்த 4வது வாரம், அதாவது ஜூலை மாதம் 4வது வாரம், நான் ஒரு வாக்குத்தத்த செய்தியை தேடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த செய்தியை கொடு, நான் ஆகஸ்ட் மாதம் நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பேன் அப்படின்னார். இன்னைக்கு அதே வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் வைத்திருக்கிறேன். நம்முடைய தேவன் நம்மை இளைப்பாற பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ கவலையோடு கூட இருக்கிறீர்கள். ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட ஒரு சில நேரம் தத்தளிக்கக்கூடிய இருதயத்தில் தான் இருக்கிறோம். மனசில் ஒரு கவலை, கலக்கம், ஒரு பாரம். ஜனங்களுடைய வீடுகளிலேயும் ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, தத்தளிக்கிற நேரம். ஆண்டவர் சொல்கிறார், நான் இளைப்பாறுதலை தருவேன். அதுவும் ஆண்டவர் யாருக்கு தருவேன்னு சொல்கிறாரு? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். முதல் பகுதியை பாருங்க, இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆண்டவர் யாருக்கு இளைப்பாறுதல் தராருன்னா, இளைத்து போயிருக்கிறவர்களுக்கு. சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எதை வச்சாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே நிறைவார். ஆனால் பசியோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு கஞ்சியை கொடுத்தா கூட அது அவங்களுக்கு ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி, பிரியாணி மாதிரி இருக்கும். இளைத்து போயிருக்கிற ஜனங்கள், சோர்ந்து போயிருக்கிற மக்கள், துவண்டு போயிருக்கிற மனநிலை, உடைந்து நொறுங்கின இருதயம், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் காணப்படுகிற மக்கள், இன்றைக்கு ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், இளைத்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, நானே உனக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ரெஸ்ட் என்பது நம்முடைய ரொம்ப டயர்டாக இருக்குதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரெஸ்ட் என்பது நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணுது.
நம்மளை மறுபடியும் பூஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட நகர்வுக்குள் நம்ம செல்வதற்கு ஒரு பலனை நமக்கு தருகிறது. ஸோ இளைப்பாறுதல், ரெஸ்ட் என்பது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தருகிற இளைப்பாறுதல் நீ முடங்கி போயிருக்கிற சூழ்நிலையிலிருந்து முன்னேறுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு அது பலனாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரீரம், நான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், கொஞ்சம் கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். சரீரத்தில் நம்ம பகலெல்லாம் வேலை செய்கிறோம். பகலெல்லாம் வேலை செய்கிற நாம் இரவு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல உறக்கத்தை, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த இரவிலே நாம் உறங்குகிற அந்த உறக்கம்தான் மறுநாளிலே ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம வேலை செய்வதற்கு ஒரு பலனாய் காணப்படுகிறது. நம்ம ஒரு நைட் சரியாக தூங்கலைன்னா, அந்த தூங்காதவங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. ஒரு நைட் நீங்கள் சரியாக தூங்கலைன்னா மறுநாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப களைப்பாகவே இருக்கும், வேலையில் உற்சாகம் இருக்காது. மருத்துவ ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, இரவு தூங்கும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள், ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் ரெஸ்ட் எடுக்கிறது தான். அது ரொம்ப படித்தவங்களுக்கு கேட்டால் தெரியும், நமக்கு அது தெரியாது. இந்த மணி நேரத்தில் இது ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகளில் ஒவ்வொன்று ஓய்வு எடுக்கிறது தான். அப்போ நம்ம தூங்கலைன்னா அது இளைப்பாறாமல் மறுநாளுக்கு நமக்கு வேண்டிய பலனை தராமல் அது நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. அப்போது மனிதனுக்கு இரவு தூக்கம் மிக மிக அவசியமாக இருக்குது. பகல் வேலை செய்கிறான், இரவு உறங்குகிறான், மறுபடியும் மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியோடு வேலைக்கு போக அது உதவியாக இருக்கிறது. கொஞ்சம் விசிலிங் வருது, குறைங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்துக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதல் தேவையோ உள்ளான மனுஷனுக்கும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், துவண்டு போயிருக்கிறோம், கவலை நாம் முடங்கி போயிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய அந்த பலனை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நானே இளைத்தவனை, சோர்ந்து போயிருக்கிறவனை, பலவீனமாய் இருக்கிறவனை இளைப்பாறச் செய்கிற தேவன், அதாவது புதிய ஆற்றலை, பலனை தருகிற தேவனாய் இருக்கிறேன் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நல்ல ஓய்வு, நல்ல ஆகாரம், இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாய் மாறும். எலியா என்கிற மாபெரும் தேவ மனிதன் சூறை செடியின் கீழாக படுத்து கொண்டு இருக்கிறான். மனமுடைந்து போயிருக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போகிறான், சொல்கிறான், போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட்கள் போதும், என்னுடைய ஊழியத்திலும் நான் செஞ்ச ஊழியம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் இனிமேலும் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான்? உடைந்த உள்ளத்தோடு போய் முறையிடுறான். ஆண்டவர் அவனை என்ன பண்ண, சரி வாப்பா, நீ மறிச்சிட்டு நான் உன்னை அடக்கம் பண்ணுறேன்னு மோசை மாதிரி எல்லாம் அடக்கம் பண்ணிடல. ஆண்டவர் அவனை தூங்க வைக்கிறார். நல்ல தூங்கு, சர்ச்சில் தூங்காதீங்க, அல்லேலூயா, சோத்திரம். அப்படி எலியா மாதிரி தூங்கணும்னா எங்கேயாவது சூறை செடி இருக்குதான்னு போய் தேடி பாருங்க, தோத்திரம். அருமையானவர்களே, சூறை செடியின் கீழாக தட்டி தூங்க வைக்கிறார். எழுப்புறார், சாப்பாடு கொடுக்குறார், தூங்க வைக்கிறார், மறுபடியும் எழுப்புறார், சாப்பாடு கொடுக்குறார். அப்புறமா எலியா கிட்ட சொல்கிறாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 40 நாள் இரவு பகல் நடக்கிறான், ஓரே பர்வதத்துக்கு போகிறான். அவனுடைய ஊழியம் தோல்வி சரித்திரமாக முடிந்திருக்கணும். அவனுடைய வாழ்க்கை ஒரு முறுமுறுப்பாக, ஒரு பலவீனமாக முடிஞ்சிருக்கணும். ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த இளைப்பாறுதல், பலன், அவனுடைய ஊழியம், வாழ்க்கை வெற்றியாய் முடிந்தது. ஒரு கம்பீரமான கொண்டாட்டமான சூழ்நிலையை அவனுடைய வாழ்க்கையில், தேசத்தில் கொண்டு வந்தான். சகோதரனை, சகோதரியே, நான் இன்னும் செய்திக்குள்ளே போகலை, ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் மனமுடைந்து இருக்கிறீர்கள், வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையிலே நீங்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அது ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக இருக்கலாம், எலியாவை போல, அது தேவ ஜனங்களாகிய விசுவாச மக்களாக இருக்கலாம். தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இளைத்தவனை நான் இளைப்பாறச் செய்கிற தேவன். கொஞ்சம் ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். உடைந்து போய் மனம் உடைந்து நொறுங்கி இருக்கிறவர்களை காயம் கட்டுகிற தேவன், சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். கொஞ்சம் ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். உங்களுடைய இருதயம் சமாதானமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, வேலை ஸ்தலம், குடும்பம், பண விஷயங்கள், சரீர பலவீனங்கள்,
எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மை ஒடுக்குகிற காரியங்கள், ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்றார், நான் இளைப்பாறுதலை தருகிற தேவனாயிருக்கிறேன். கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தகப்பனே 7 மாதங்களை எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். வாழ்க்கையிலே கடினமான சவால்கள், போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். சில நேரம் தளர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். இனி என்ன இருக்கிறது வாழ்வதற்கு என்று எலியாவை போல வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிற அளவுக்கு கசந்து போகிறோம். ஆனால் எங்கள் தேவன் இளைத்தவனை இளைப்பாறச் செய்கிற தேவன், பலனை தருகிற தேவன். ஆண்டவரே, வெற்றியாய் அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் முடியும்படி உற்சாகப்படுத்துகிற தேவன். இப்பொழுது எங்களுடைய மத்தியிலே உலாவுகிறீர். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். எங்களுடைய இருதயம் கவலையோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு இருக்க நீர் விரும்புகிறதில்லை. எங்களுடைய இருதயம் மன அமைதியில், சமாதானத்தில், இளைப்பாறுதலில் காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். எங்களை ஆசீர்வதியும். சத்தமாமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் என்கிட்ட வாருங்க. பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இந்த அழைப்பு கிடையாது. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஜாதி, மதம், இனம், எந்த ஒரு வேறுபாடின்றி இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரி, ஒருவேளை நிம்மதிக்காக, சமாதானத்துக்காக எங்கு அலைந்து அது கிடைக்காமற் போனாலும் ஆண்டவர் 2 கரம் நீட்டி அழைக்கிறார். என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலை அடைகிற ஒரு ஆசீர்வாதத்தை உமது ஜனங்கள் சுதந்தரிப்பார்களாக. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சுவிசேஷ மேடையிலேயோ தெருப்பிரசங்கத்திலேயோ இந்த வசனத்தை சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏதாவது சுவிசேஷ மேடையில் இதை பிரசங்கம் பண்ணாரா? அந்த வசனத்துக்கு முந்தி கொஞ்சம் 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, சீஷர்களை பற்றி ஆண்டவர் பிதா கிட்ட பேசுகிறார். கல்விமான்களுக்கு மறைத்து, ஞானிகளுக்கு மறைத்து, நீர் யாருக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறீர் என்றால், பாலகரை போல இருக்கிற இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். சாதாரண மக்கள் கூட்டம், ரொம்ப ரொம்ப ஞானிகளின் கூட்டம் கிடையாது, அற்பமான கூட்டம், உதாசீனமாக நினைத்த கூட்டம். இந்த கூட்டத்தை நினச்சி தான் ஆண்டவர் சொல்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த உலகத்தில் நம்மளும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு தான் இருக்கிறோம். குடும்பம் மதிக்கிறது கிடையாது, நம்முடைய சொந்த பந்தம், சமுதாயம் நம்மளை மதிக்கிறது கிடையாது. ஒதுக்கப்பட்ட நிலையில், தள்ளப்பட்ட நிலையில் சாதாரண மக்கள் கூட்டமாக இருக்கிறோம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஞானிகளுக்கு மறைச்சீரப்பா, சாரி, கல்விமான்களுக்கு மறைச்சீர் ஆண்டவரே, ஆனால் இந்த எளிய கூட்டத்துக்கு நீர் தெரியப்படுத்தினீர், அதற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். இந்த அழைப்பு முதல்ல யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனா சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வருங்கால ஊழியக்காரர்களாக, அப்போஸ்தலர்களாக உருவெடுக்க போகிற அந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மன அழுத்தம், நிறைய வேதனை, வருத்தம், கவலை, கலக்கம் யாருக்குப்பா அதிகமாக இருக்குது அப்படின்னு கவனித்து பார்த்தா தேவ ஜனங்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அன்பானவர்களே, உலக மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. உலக மக்களுக்கும் இப்படி நிறைய கவலை, பாரம் இருக்குது. உலக மனுஷன் என்ன தெரியுமா முடிவெடுக்கிறான்? புண்பட்ட இருதயத்தை சொல்கிறது யோசிக்கிறீங்க, புகையை விட்டு ஆற்று, பாவ வழிக்கு போயிடுறான். கொஞ்சம் தண்ணி அடிக்கலாம், போயிடுறான். சினிமா, களியாட்டு, பாவ வழி. மனுஷன் கவலையை மறக்கிறதுக்கு பாவ வழிகளை நாடுகிறான். அந்த பாவ வழி முடிஞ்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான், மறுபடியும் பிரச்சனை வருது, மறுபடியும் போகிறான் பாவத்துக்கு. முன்னெல்லாம் பாவம் செய்கிறவங்க எப்பாவது ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஒரு நாளைக்கு பல முறை போதையில் மூழ்கி கிடக்கிறார்கள். மனுஷன் இன்றைக்கி பாவத்துக்கு அடிமையாயிட்டான். அவன் கேட்டால் அவன் சொல்கிறான், போட்டால் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் உலக மனிதர்கள் எப்படியோ, தேவனது பிள்ளைகளுக்கு தேவன் அந்த இடத்தை கொடுக்கவில்லை. தேவனது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திற்கு வா,
நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. அதனால தான் எலியா சாகர நிலையில கூட ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ஆண்டவர், நான் உம்முகிட்ட வரேன்ப்பா. அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய கால்கள் எங்கே போகிறது? சமாதானத்துக்காக உலக மனுஷன் போகிற பாவ வழிக்கு போகிறதா, அல்லது டிவியில் முன்னாடி உக்காந்துக்கிட்டு சினிமா தேட்டருக்கு போயின்னு, அல்லது எங்கேயாவது போய் உக்காந்துக்கின்னு உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து, ஆண்டவர் நீர் தான் எனக்கு சமாதானத்தை தரக்கூடியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர், உலகம் தருகிற சமாதானம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை. ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் எங்கே போகிறது அருமையானவர்களே? ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். ஆனால் நம்முடைய கால்கள் எங்கே போகிறது? சபை கூடி வருதல், தேவ சமூகம், நமக்கு ஆறுதலின் இடம். என்னிடத்தில் வா, ஆண்டவர் அழைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதுக்கு வச்சிருக்கிறார்? அன்பானவர்களே, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. சனிக்கிழமை 6 நாட்கள் நம்ம பலவிதமான பாதிப்புகளை சந்திக்கிறோம். 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அந்த வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்தில் உட்காரும்போது ஆண்டவர் நம்முடைய காயங்களை எல்லாம் மாற்றுகிறார், கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார். எப்படி ஒரு மனுஷனுக்கு தூக்கம் அவசியமோ, அந்த தூங்கினால் தான் மறுநாள் அவனுக்கு ஒரு பலனாக இருக்குமோ, அதுபோல தேவன் தம்முடைய ஜனங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து அந்த காயங்களை எல்லாம் ஆற்றி இளைப்பாற செய்து புதிய பலனை கொடுத்து புதிய அபிஷேகத்தை கொடுத்து மறுபடியுமாய் நம்மை சாதிக்கும்படி அனுப்புகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். தேவ சமூகத்துக்கு வராதவர்கள், சபை கூடி வராதவர்கள் இளைப்பாறுதலை காண முடியாது, சமாதானத்தை காண முடியாது. அவளுடைய இருதயம் தத்தளித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வா. யோவான் 14:1 என்ன சொல்லுகிறது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படியே முடிச்சிட்டார் ஆண்டவர். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், என்கிட்ட வாப்பா, என்கிட்ட வா. இன்னைக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் இருந்தாலும், சமாதானத்தை கொடுக்கிற மன நிம்மதியை கொடுக்கிற தேவன் இருந்தாலும், பல கிறிஸ்தவ வீடுகளிலே கலக்கங்களும் தத்தளிப்புகளும் இருப்பதற்கு காரணம் தேவ சமூகத்தை தேடாத ஒரு நிலைதான், தேவ சமூகத்தை கவனிக்காத ஒரு நிலைதான். சகோதரனே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உண்மைதான், உங்களுடைய இருதயம் உடைந்து போயிருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகள் உங்களுடைய இருதயத்தை கலங்க செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்க அழைக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமா, வீட்டில் முடங்கி விடுகிறோமா, பாவ வழிகளை தெரிந்தெடுக்கிறோமா, நாம் என்ன எடுக்கிறோம்? இந்த வசனத்தின் கடைசி பகுதி பாருங்கள், 28:12. மறுபடியும் அதை கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும், என்ன சொல்றார்? கேட்காம இருக்கிறீங்க போல இருக்குதே. சோத்திரம், ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களோ? தோத்திரம் ஆண்டவரே. சரி, மறுபடியும் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும். கவனிங்க, ஆண்டவர் இளைப்பாறுதலை தரத்துக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் மனுஷன் எடுக்கிற ஸ்டாண்டர்ட் என்னன்னா, கேட்க மாட்டோம். யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது கிடையாது. நீ பிரசங்கம் பண்ணு, நான் கேட்க மாட்டேன்னு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆக்ஷன் அப்படி இருக்கும், நான் கேட்க முடியாது அப்படின்னு இருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவர் இதுவே இளைப்பாறுதல் சொல்கிறார். என்னுடைய சமூகம்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல். மோசேகிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய இளைப்பாறுதலை நம்ம நாடுகிறதை காட்டிலும் மனுஷன், உலகம், சுயம், இப்படி தான் நம்முடைய இருதயங்கள் போய் கொண்டு இருக்கிறது. நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஒரு சிலர் தேவ சமூகத்தை வாஞ்சையாய் தேடும்போது, ஆண்டவரே நீரே என் தஞ்சம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒரு சிலர் கேட்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஹீப்ரு மொழியில் இந்த கேட்க மாட்டோன்றது என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனதற்ற நிலையில் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்டே கிடையாது. அட எப்படா இந்த பிரசங்கத்தை முடிப்பார், எப்படா நம்ம சாப்பிட்லாம், எப்படா நம்ம போகலாம்.
இந்த உலக சிந்தையிலேயே இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மனதற்ற நிலை, இதுதான் கேட்க மாட்டோம். ரெண்டாவது ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனது சமூகத்துக்கு வரக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆயத்த நிலையில் அவர்கள் இல்லை. கவனிங்க, ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஈப்ரூல. கேட்க மாட்டோம் அப்படின்றது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மனதில்லை, தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஆயத்தம் இல்லை. இன்றைக்கும் நம்ம எதுக்கோ ஆயத்தமாக வரோங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா ஆயத்தமாக வரும், வேலைக்கு போகிறோன்னா ஆயத்தமாக வரும், ஆலயத்துக்கு போகிறோன்னா ஆயத்தமே இல்லை. ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆராதனையில் பாட்டு நேரத்தில் பாட்டு பாடுறதில் ஆயத்தம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். பாட்டு பாடுவாங்க, ஆனால் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க. பாட்டு ஒரு அந்நிய காரியமாக இருக்கும். செய்தி நேரம் சம்பந்தமே இருக்காது. அவர் பாட்டுன்னு பிரசங்கம் பண்ணுவார், இவங்க பாட்டுன்னு விளையாடி நிற்பாங்க குழந்தைங்களோட. சிலர் தூங்கி நிற்பாங்க, சிலர் மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சர்ச் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அன்றைக்கி இருந்தது தான் இன்றைக்கி இருக்குது. அருமையானவர்களே, ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கும்படி சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் வான்னு கூப்பிட்டவர் அப்படி வெறுமையாக விடவே மாட்டார். நிச்சயமாக கூப்பிட்டவர் ஆறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுப்பார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? கவனிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருத்தன் தேவ சமூகத்துக்கு போகிறான். தேவ சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறாரு, நான் உங்கூட பேசுகிற வார்த்தைகளை கவனிக்க நீ சற்றே தரித்து நில். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ சற்றே தரித்து நில். எதுக்குப்பா தரித்து நிற்கணும்னா, வேத வார்த்தைகளை நான் உனக்கு சொல்ல போகிறத கேட்கறதுக்கு என்னுடைய சமூகத்தில் நீ எப்படி இருக்கணும்? தரித்து நிற்கணும். தரித்து நில்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு கிவ் அட்டென்ஷன், ஒரு கான்சன்ட்ரேஷன் நீ கொடுக்கணும். கேட்க மாட்டோம் அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்கிறார் தெரியுங்களா? சபைக்கு வர்றது முக்கியம் இல்லைம்மா, சபையில் துதி ஆராதனை இருக்கிறதா? உங்களுடைய வாய் துதிக்கிறதாக இருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்கிறீர்களா? கேட்டு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்களேன். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் போகும் பொழுது, பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது, எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பாஸ்டர், அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்கிறார். ஒருவேளை நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. நல்ல தூக்கத்தில் இருக்கிறார். எனக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, அந்த பாட்டு நேரம், ஜப நேரம், பிரசங்க நேரம் எதுவோ இருக்குதோ அந்த நேரத்தில் நான் பாட ஆரம்பித்தேன். நான் வசனத்தை கேட்கறதுல ஆமேன் அல்லேலூயான்னு சொல்ல ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, பலவீனமாக இருந்த, ஒருவேளை சரீர பிரகாரமான பலவீனமாக இருந்த அவருக்குள்ள ஒரு பலன் உண்டாயிடுச்சு. எழுந்து என்ன பண்ணார்? உட்கார ஆரம்பித்தார். அவரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க பாட ஆரம்பித்தார். ஆமேன் சொல்கிறீங்களா? நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு நம்மளை பார்த்து டொங்கி ஆயிடுறாங்களா, அல்லது நம்மளை பார்த்து நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்களா? ஆமேன். கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கி காலையில் 7 மணி ஆராதனை, 6:40 6:45 சர்ச்சுக்கு போயிட்டோம். வயசான 2 அம்மாங்க முதல்ல வந்துட்டாங்க. தோத்திரம். இந்த வயசான அம்மாங்க வந்தாங்கன்னா நீங்களாம் நல்லவங்க, உங்களெல்லாம் நான் சொல்லலை, செண்பக சபையை சொல்கிறேன். சோத்திரம். வயசான அம்மாங்க 2 பேர் வந்துட்டாங்க. சரி, நானும் பார்க்குறேன், அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒரு அம்மா நல்ல ஜெபம் பண்ணுற அம்மா. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அம்மா எப்போவுமே பேசுகிற அம்மா. சோத்திரம். நாங்கள் அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனாலும் நாங்கள் என்ன வார்த்தை கொடுக்குறோன்னு கேட்க மாட்டாங்க, அவங்க பேசினே இருப்பாங்க, நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். தோத்திரம். வந்தாங்க, உக்காந்தாங்க. ஜெபிக்கிற அம்மா கிட்ட உக்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கே தூரத்தில் இருக்கிறேன், அங்கே தூரத்தில் அவங்க பேசுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. நான் சரி, நான் இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நான் உடனே சொன்னேன், ஆலயத்தில் ஆராதனைக்காக நீங்கள் அமைதியாக ஜெபிக்கிற நேரம் இது, ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேசுறதை நிறுத்திட்டு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, தேவ சமூகத்துக்கு வருகிற நாம் தரித்து நிற்கிறோமா? கொஞ்சம் கவனிக்க நான் அன்பாக கேட்குறேன். ப்ராக்டிக்கல் மெசேஜ் நான் எடுக்கிறேன். தரித்து நிற்கிறோமா?
நம்மெல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்திருக்கிறோம். ஸ்கூலில் அந்த கேதரிங்கில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே நிற்க வச்சுட்டு ஸ்டாண்டர்டீஸ், அப்புறமா இங்கே HACயில் என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், என்னமோ காட் இஸ் குட் ஆல் த டைம், ஆல் த டைம், இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடுறீங்க. ஸ்டாண்டர்டீஸ் இது வந்து ஒரு 10 முறையான சொல்லுவாங்க இல்லையா? 10 முறைனா கையை காலை அப்படி ஆட்டி 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 ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன். ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், கொஞ்சம் ஃப்ரீயாக இரு. அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிசன், கவனமாக இரு. இது உன்னுடைய கவனம் முழுவதும் இங்கே இருக்கட்டும், ரெடி டு லிசன். அட்டென்ஷன் அப்படின்னா ரெடி யாரு, லிசன் பண்ணுறதுக்கு ரெடி யாரு. ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, பரவாயில்ல. நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதம் பாடும்போது ஸ்டாண்டர்டீஸில் பாடுறோமா அட்டென்ஷனில் பாடுறோமா? எப்பா சோத்திரம் ஆண்டவர், ஸ்டூடெண்ட்ஸ் சோத்திரம், தெரியுது ஆண்டவர் சோத்திரம். நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம், அதனால் அது எப்படி பாடினா என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க பாரு, அட்டென்ஷன், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தரித்து நில்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்படி நீ என்ன செய், தரித்து நில் அப்படின்னா ஸ்டாண்டர்டீஸ் கிடையாதுங்க, அட்டென்ஷன். ஆராதனை நேரத்தில் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அட்டென்ஷனில் இருக்கணும். மெசேஜ் டைமில் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அட்டென்ஷனில் இருக்கணும். நம்ம அட்டென்ஷனில் இருக்கும்போது அந்த கான்ஃபரன்ஸில் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஸ்டாண்டர்டீஸில் இருக்கலாம், நம்ம பண்ணுற சத்தத்தை பார்த்து அவரும் அட்டென்ஷனில் வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு நான் வசனத்துக்குள்ளே போகிறேன். நீங்கள் ஆராதனையில் ரிலாக்ஸ்டாக, அதாவது ஸ்டாண்டர்டீஸில் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க, ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா இளைப்பாறுதல் கிடைக்காது. தத்தளிப்பு, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, கலக்கம், கவலை தொடரும். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் பாடல் நேரம், செய்தி நேரம், அட்டென்ஷனில் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறாரோ அதை நான் கவனிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் துதிக்க ஆராதிக்க நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறார். என்னை துதிக்கும்படி நான் இந்த ஜனங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் துதிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிவ் அட்டென்ஷன். நீங்கள் அட்டென்ஷனில் நின்று பாருங்க, இளைப்பாறுதலை சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அட்டென்ஷனில் இல்லைங்க, ரிலாக்ஸ்டு. என்னுடைய சபையும் சேர்த்தே சொல்கிறேன், ரிலாக்ஸ்டு. அலட்சியமாக இருப்பாங்க, கருத்தே இருக்காது. ஒரு தேசிய கீதத்துக்கு அந்த அட்டென்ஷனில் பாடுற அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, மதிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் தேவனுக்கு அந்த முக்கியத்துவம் மதிப்பு குறைவாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் உலாவை கொண்டு இருக்கிறார். நம்ம அட்டென்ஷனில் இருக்கிறோமா? நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமா? அது பாட்டுன்னு அவர் பேசட்டும், நம்ம பாட்டு நம்ம பேசலாம், நம்ம பாட்டு நம்ம தூங்கலாம், நம்ம பாட்டு நம்ம விளையாடலாம், நம்ம பாட்டுன்னு எழுந்து போயின்னு உலாத்தின்னு வந்துட்டுருக்கலாம். இது ஒரு பிளே கிரவுண்ட் பாருங்கள். தேவ சமூகம் இல்லை, சர்ச் இல்லை. இன்றைக்கி அந்த ரெவரன்ஸ், அந்த பயபக்தி இன்றைக்கி குறைஞ்சி போச்சு சபையில். அட்டென்ஷன் குறைஞ்சி போச்சு. நீங்கள் அந்த ஸ்கூல் கிரவுண்டில் அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா பாருங்கள், அந்த அட்டென்ஷனில் யாராவது அப்படி இப்படி போகிறாங்களா பாருங்கள். உலகத்துக்கு ஒரு தேசத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கலையேனா அது சரி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத கவனிக்கிறதுக்கு நீ தரித்து நில். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டோம், நாங்கள் கவனிக்க மாட்டோம். அன்பானவர்களே, இந்த காலவெளியில் சொல்கிறேன், கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கொள்வோம். ஆமேன். கொஞ்சம் ஆமேன் சத்தமாக சொல்கிறீங்களா? கொஞ்சம் ஆமேன் சத்தமாக சொல்கிறீங்களா? போன முறை வரும்போது நான் அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஜேபஸ் சங்கீதா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நான் இது சபையில் இருக்கும்போது இதே சர்ச்சில் வஷ்ணி வினி எப்படி இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். வஷ்ணி வினி இது மாதிரி குழந்தைகள் தான், ஜேடன் வயசு, ஜேரட் வயசு, அட்டென்ஷனில் இருப்பாங்க. சும்மா இராணுவத்தில் நிற்க வைக்கிற மாதிரி அம்மாவும் பாஸ்டும் நிற்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் ஸ்டாண்டர்டீஸில் இருக்கிறாங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க. குழந்தைங்களோட சேர்த்து அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் மாற்றம் வேணும். ஆமேன் சொல்கிறீங்களா? கொஞ்சம் ஆமேன் சொல்கிறீங்களா?
ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், இந்த அமர்ந்திருந்தால் என்கிற வார்த்தை ரெஸ்ட் என்கிற வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அமைதியாக இளைப்பாறுதல்ல நீங்கள் இருப்பீர்களானால் அது உங்கள் பலனாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் இழைச்சி போயிருக்கிறீங்க, களைச்சி போயிருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் பலவீனமாக மனதில் இருந்தாலும் சரி, சரீரத்தில் வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சபைக்கு வந்து பாருங்க, நீங்கள் போகும்பொழுது அதே பலவீனத்தோடு போகவே மாட்டீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் நம்ம ஆராதனையில் சொல்லுவேன், உங்களுக்கு வியாதி இருக்குதா சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுவேன். வியாதி இருக்கிறவங்க வாங்க, நீங்கள் வியாதியோடு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதில் ஒரு அம்மா இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு சுகம் வேணும், நான் டாக்டர் ஃபீஸை காணிக்கை பெட்டியில் போட்டுருவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். நம்மளாம் எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணணும் அதுக்கெல்லாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையானவர்களே, பலவீனமாக நீங்கள் சபைக்கு வந்து பாருங்க, ஆத்துமாவிலேயோ அல்லது சரீரத்திலேயோ, ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் போகும்பொழுது பலவீனமாய் போகவே மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணுவார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாக இருக்கும். சபைக்கு வந்ததனால ஒரு தேவ பலன் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு அட்டென்ஷன் தேவை. ரிலாக்ஸ்டாக இருந்தால் நமக்கு எந்த ஒரு பலனும் வரவே வராது. இதுலேயும் 28:12 கடைசி என்ன சொல்கிறதோ, 30:15 கடைசி எப்படி சொல்கிறது, நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். மனது இல்லை அப்படி. இன்றைக்கி மனது கொஞ்சம் ரொம்ப கரப்டட் ஆயிடுச்சு. கரப்டட் மைண்ட். முன்னெல்லாம் ரொம்ப ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி இருக்கும், நடுக்கம் இருக்கும், பயம் இருக்கும், கர்த்தருக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக. ஆனால் இன்றைக்கி மனசு அப்படி இல்லை. ஆண்டவர் கலங்குறார், ஆண்டவர் ஏங்குறார். அன்பானவர்களே, தேவனுடைய கரம் குறுகி போயிற்றா? அவருடைய செவி மந்தமாகி விட்டதா? அவருடைய வல்லமை இன்றைக்கு அற்று போயிற்றா? இல்லை. நம்முடைய உற்சாகம் மந்தமாக இருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்பு குறைவாக இருக்கிறது. நம்முடைய வாஞ்சை தாகம் பெருகுமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பின்னணியை நான் சொல்லிட்டு செய்தியை முடிச்சிடுறேன். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தின் பின்னணி என்ன? இந்த பின்னணியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த செய்தியை புரிந்து கொள்வீர்கள். இளைப்பாறுதலை தருகிற தேவன், வா நான் இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் கேட்க மாட்டோம். என்ன இது? அப்படி இல்லையே, என்ன சொல்கிறாரு ஆண்டவர் அப்படின்னா, இந்த சப்ஜெக்டினுடைய பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும். இதனுடைய பின்னணியை சொல்கிறதுக்கு பெரிய சரித்திரங்களை எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் நான் வேகமாக அப்படியே கடந்து போகிறேன், நீங்கள் கவனிக்க கேட்கிறேன். இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களின் காலத்தில் நடந்த சம்பவம். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஊழியம் எப்போ நடந்ததுன்னா, இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களின் காலத்தில் நடந்தது. ஆகாஸ் ராஜா, எசேக்கியா ராஜா, இந்த போல ராஜாக்களின் காலத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்தார். இந்த ஏசாயா என்ன சொல்ல வருகிறார் என்றால், ராஜாக்களின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே எடுத்து இங்கே எழுதுகிறார் 28ஆம் அதிகாரத்தில். ஆகாஸ் என்கிற ஒரு ராஜா, யூதாவின் ராஜா. அந்த ஆகாஸ் ராஜா கர்த்தருக்காக வைராக்கியமாய் இல்லாதவன், பொல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவன். அவனுக்கு விரோதமாக சீரிய ராஜா படையெடுத்து வந்தான். வசனெல்லாம் வாசிச்சா போர் அடிக்கும், அதனால் கதை மாறி கொண்டு போயிட கவனிங்க. சீரிய ராஜா படையெடுத்து வந்தான். சீரிய ராஜாவோடு இஸ்ரவேல் ராஜாவும் சேர்ந்துட்டான். கவனிங்க, யூதா இஸ்ரவேல் 2 ராஜ்யமே பிரிஞ்சிடுச்சு. யூதா ராஜ்ய ஆகாஸ், இஸ்ரவேல் ராஜாவும் சீரிய ராஜாவும் யார் கூட சண்டை போட வராங்க? யூதா ராஜா கூட சண்டை போட வராங்க. பொதுவாக ராஜாக்கள் அந்த நாட்களில் இது மாதிரி ஒரு யுத்தம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீர் முன்ன நின்று நடத்தும், யுத்தம் என்னுடையதல்ல, அது யாருடையது? உம்முடையது. யுத்தத்துக்கு முன்னாடி யூதாவை நிறுத்துவாங்க. அவர்கள் துதிக்கிற கூட்டம், அவங்க துதிக்கும் போது அந்த சேனை தோல்வியில் முடியும். யுத்தத்தில் கர்த்தரை தேடுவாங்க. ஆனால் இந்த ஆகாஸ் ராஜா, கவனியுங்கள், இந்த ஆகாஸ் ராஜா கர்த்தரை தேடவில்லை, பக்கத்து நாட்டுக்கு அசீரிய ராஜாவின் உதவியை தேடுகிறான். அசீரிய ராஜாவே, எனக்கு நீ உதவிக்கு வர வேண்டும். சீரியாவும் இஸ்ரவேலும் கூட்டு சேர்ந்து கொண்டு வந்து விட்டது. அவர்களை வெல்லணும்னா அவர்களை காட்டிலும் பலமுள்ள நீர் தான் எனக்கு வேணும். அசீரியா ரதங்கள் குதிரைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க, நீ வரணும். அசீரியா சொல்கிறான், ஓகே நான் வரேன்.
நான் வரேன்னா ஒரு உடன்படிக்கை, அன்றைக்கு ராஜாக்களோடு ஒரு உடன்படிக்கை வேணும். நீ என்ன செய்கிற? நீங்கள் வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்களில் ஆகாஸ் ராஜா என்ன போகிறான், ஆகாஸ் ராஜா என்ன பண்ணுறான், நேராக ஆலயத்துக்கு போய் வெள்ளி பொண்ணு இதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறான், அசீரிய ராஜாவுக்கு காணிக்கையாக கொடுக்குறான். காணிக்கை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். காணிக்கை எங்கே வர வேண்டும்? தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். ஆனால் இந்த ஆகாஸ் ராஜா காணிக்கையை தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து யாருக்கு கொடுக்கிறான்? அந்நிய ராஜாவாகிய அசீரியாவுக்கு கொடுக்கிறான். அன்பானவர்களே, தேவனை தேடலை, தேவன் மீது நாட்டம் இல்லை, தேவன் மீது ஒரு ஆழமான வாஞ்ச அர்ப்பணிப்பு இல்லைன்னா நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தூக்கி மனுஷனுக்கு கொடுத்துட்டு இருப்போம். நேரம் தேவனுக்குரியது, முதற் பலன்கள் தேவனுக்குரியது, தசம பாகம் கர்த்தருக்குரியது. ஆனால் இன்னைக்கு தேவன் மக்களுடைய சம்பாத்தியத்தை தேவ ஜனங்கள் சாப்பிடுகிறார்களா? தேவனுடைய ஊழியத்துக்கு அது பயனுள்ளதாய் மாறுகிறதா என்றால் இல்லை. அது அநியாயமாய் வட்டிக்காரனுக்கும் மனிதனுக்கும் வாயில போய் கொண்டு இருக்கிறது. இந்த ஆகாஸ் ராஜா புறஜாதி ராஜா இல்லை, அவன் யூதாவின் ராஜா. அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்துக்கு நாம் காணிக்கைகளை கொண்டு வருகிறோமா, அல்லது தேவனுக்கு வர வேண்டிய அந்த காணிக்கையும் தூக்கி வட்டிக்காரன், கடங்காரன், அல்லது நம்ம சொந்த செலவு அப்படி தூக்கி பண்ணி கொண்டு இருக்கிறோமா? ஆகாஸ் ராஜா தேவனை சேவிக்காமல் அசீரிய ராஜாவை சேவித்ததினால் அவனுடைய பணம் அவனுக்கும் பிரயோஜனமாக இல்லை, ஊழியத்துக்கும் பிரயோஜனமாக இல்லை, அது பிரயோஜனம் இல்லாமல் போய்கொண்டது. கவனியுங்கள் அருமையானவர்களே, தேவன் நமக்கு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், நம்முடைய பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இளைப்பாறுதல் நமக்கு தேவ சமூகத்தில் உண்டா? தேவனுக்காக நாம் அர்ப்பணிப்போடு இருக்கிறோமா? இப்போ ஆகாஸ் ராஜா மறிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் அடையாமலே மறிக்கிறான். ஆகாசனுடைய பையன் எசேக்கியா அவர் ராஜாவாகிறான். எசேக்கியா ராஜாவான உடனே அவன் செய்கிற முதற்காரியம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்துகிறான். லேவியர்கள் ஆசாரியர்கள் முறைமைகளை சரிப்படுத்துகிறான். ஆலயத்தை புதுப்பிக்கிறான். பண்டிகைகளை கொண்டு வருகிறான். இதற்காக பணம் தேவைப்படுகிறது. பணத்தை என்ன செய்கிறான்? அசீரிய ராஜாவினுடைய கரத்திலிருந்து அவன் அசீரிய ராஜாவுக்கு போக வேண்டிய அந்த பணத்தை தடுத்து விடுகிறான். இனி உமக்கு நான் பணம் தர மாட்டேன். அசீரிய ராஜாவின் அதிகாரத்தை தள்ளிவிடுகிறான் எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜா அதிகாரத்தை தள்ளினோட உடனே அந்த அசீரிய ராஜா சண்டைக்கு வருகிறான். ஒரு பெரிய சேனை என்ன பண்ணுறான்? இந்த இஸ்ரவேல் யூதா ராஜாவுக்கு எசேக்கியாவுக்கு விரோதமாக அனுப்புகிறான். நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். அந்த படை தளபதி சேனாபதி பேர் தான் ராப்சாக்கே. அந்த ராப்சாக்கே ரொம்ப ரொம்ப கேவலமாய் பேசுகிறதை நாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்? அவனுடைய அப்பா ஆகாஸ் ராஜா அசீரியா கிட்ட போனது போல இவன் ஏதாவது சீரியா கிட்ட போயிட்டானா, எகிப்து கிட்ட போயிட்டானா? எசேக்கியா என்ன தெரியுங்களா செஞ்சான்? முழங்கார் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எசேக்கியா ராஜா சொல்றான், என் கண்கள் அசீரியாவை நோக்கவில்லை, எகிப்தை நோக்கவில்லை, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எசேக்கியா ராஜா தேவனை தேடினதுனால என்ன பலன்? எசேக்கியா யுத்தத்துக்கே போகல, முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ராணுவ வீரர்களும் அந்த யுத்தத்துக்கு போகல. ஆனா ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறான். ஹல்லேலூயா! 180,000 பேரை அவன் சங்கரித்து கொன்று போடுகிறான். இஸ்ரவேல் தேசத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஒரு தூதன் அனுப்புகிறார். இவன் யுத்தமே போகல, இவன் இளைப்பாறிட்டு இருக்கிறான். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் யுத்தத்தை முடிச்சிடுறார். ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்துறார். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு இளைப்பாறினீர்கள் ஆனால் யுத்தத்தை கர்த்தர் கையில் எடுப்பார். ஹல்லேலூயா! நான் அதுதான் முதல்ல சொன்னேன். அட்டென்ஷன் தேவ சமூகத்தில் இருக்குமான்னா நீங்கள் வெளியே ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஹல்லேலூயா! யுத்தத்தை கர்த்தர் கையில் எடுப்பார். ஆமென். உங்கள் வேலை ஸ்தலத்துலையோ உங்கள் வாழ்க்கையிலையோ எங்கே பிரச்சனை இருக்கிறதோ இங்கே சபைக்கு துதிக்க ஆராதிக்க கருத்துள்ளவர்களாக இருந்து பாருங்க. இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு முன்னாடி மலை போல இருந்த பிரச்சனை பனி போல விலகி இருக்கும். ஹல்லேலூயா!
ஆனால் சபையில் நம்ம கருத்தாக இல்லாமல் ஆகாஷ் மாதிரி நம்ம இருப்போமானால் நம்முடைய வாழ்நாட்களின் முடிவு பரியந்தமும் அந்த பிரச்சனை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எசேக்கியா ராஜா கவலைப்படவே இல்லை. அசிரிய படை அனுப்புனான்னா 180,000 மக்களை அனுப்புனான்னா ராப்சாக்கே பொல்லாத தளபதி வந்தா என்ன, என்னுடைய முழங்காலை நான் முடக்குவேன், நான் அசிரியாவையோ எகிப்தையோ பார்க்க மாட்டேன், கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் ஒருவரே தர வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டிய எல்லா நன்மைகளை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? ஏசாயா 31:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்றார்? ரதத்தை நம்புறவன், குதிரையை நம்புறவன், எகிப்தை நம்புறவன், அசீரியாவை நம்புறவன், உலகத்தை நம்புறவன், மனுஷனை நம்புறவன் ஐயோ. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மனுஷனை புயபலமாக்கி கொண்டிருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தரையே தன் நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பானவர்களே, இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சகாயம் எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன பண்ண வரும்? ஒத்தாசை வரும். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். அருமையானவர்களே, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயை மறைவிலை வைத்து வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. 16ஆம் வசனம் கவனிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாயிருக்கும். கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கலக்கமாக இருக்க மாட்டான். அவனுடைய இருதயம் இளைப்பாறுதலாக சமாதானமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 15ஆம் வசனம் ஒரு நம்பிக்கையை சொல்லுகிறது, 16ஆம் வசனம் ஒரு நம்பிக்கையை சொல்லுகிறது. 15ஆம் வசனம் மரணத்தோடு உடன்படிக்கை, பாதாளத்தோடு ஒப்பந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசீரியா எகிப்தை சுட்டி காட்டுறார். நீ என்ன நம்பாம அசீரியாவோடு எகிப்தோடு உடன்படிக்கை பண்ணியன்னா அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னன்னா மரணத்தோடு ஒப்பந்தம், பாதாளத்தோடு உடன்படிக்கை, உனக்கு நீயே வெட்டி கொள்ளுகிற படுகொலி. ஆனால் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன், ஒரு மூலைக்கல்லை வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பதறவே மாட்டான். அவனுடைய இருதயம் இளைப்பாறுதலில் சமாதானத்தில் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தை என்னென்னா, உடன்படிக்கை, பாதாளத்தோடு மரணத்தோடு உடன்படிக்கை. அதுதான் அசீரிய ராஜா அந்த உடன்படிக்கை பண்ணுற ஆகாஷோடு, நான் இதை பண்ணுறேன், நீ எனக்கு உதவி செய். சாத்தானோடு உடன்படிக்கை. கிறிஸ்துவ உடன்படிக்கை பண்ணுறார் நம்மோடு கூட. அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்து, ஹல்லேலூயா, அவருடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்து, அடுத்த வாரம் நம்ம திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி உடன்படிக்கை பண்ணினார்? ஒரு காளை வெள்ளாட்டு கடாவோட உடன்படிக்கை பண்ணார், தன்னுடைய சரீரத்தையே கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உடன்படிக்கை எவ்வளோ அட்டென்ஷனாக கர்த்தர் பண்ணுறார் பார்த்தீங்களா? நான் என் பிள்ளையோட உடன்படிக்கை பண்ண போகிறேன், அது ஒரு புறாவை கொடுக்க போகிறேன், ஒரு வெள்ளாட்டை கொடுக்கல, என் சரீரத்தையே என் மகனுக்காக கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் ரத்தத்தையே என் மகளுக்காக கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவ்வளவு பரலோகம் நமக்காக உடன்படிக்கையிலே கருத்தாக இருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு கருத்தாக இருக்கிறோம்? நம்ம மரணத்தோடு பாதாளத்தோடு அப்படின்னா மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாக இருப்போமானால் அது நமக்கு ஒரு பேர் அழிவை கொண்டு வந்து வரும். வெள்ளம் போல புரண்டு போகும். அது அந்த அடைக்கலத்திலிருந்து நம்மை அது அடித்து கொண்டு போய்விடும். ஆனால் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை நம்மை பதறாமல் இளைப்பாறுதலிலே காத்துக்கொள்ளும். தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இளைத்தவனை நான் இளைப்பார பண்ணுவேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?
நம்ம இளைத்து போயிருக்கிற சூழ்நிலை, களைத்து போயிருக்கிற சூழ்நிலை, மனமுடைந்து போயிருக்கிற சூழ்நிலை, நம்மளை இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இதுவே இளைப்பாறுதல். எதை சொல்கிறார் ஆண்டவர்? என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு, இதோ ஒரு கல்லை நான் வைக்கிறேன். கிறிஸ்துவாகி அந்த மூலைக்கல்லின் மீது விசுவாசமாக இருக்கிறவன் பதறவே மாட்டான். சபைக்கு ஓடோடி வருகிறவன், சபை கூடி வருதலை விட்டு விடாதவன், தேவ சமூகத்திலே கருத்தாக இருக்கிறவன், தரித்து நிற்கிறவன், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, மகிமையை, முக்கியத்துவத்தை கொடுக்கிறவன் பதறவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், ஆனால் நான் ஓடோடி சென்று அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினாரு. அவன் சபையை விட்டே போகல, யுத்த களத்துக்கே போல, சர்ச்சில் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். செய்தி வருகிறது, 180,000 சேவகர்கள் மடிந்து போனார்கள். யார்ப்பா யுத்தத்துக்கு போனாங்க? நம்முடைய முப்படை போச்சா? இல்ல, நம்முடைய முப்படையும் உம்மோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், யுத்தத்தை அவர் கையில எடுத்தார். சகோதரனே, உனக்கு விரோதிய நீ போய் சந்திச்சிட்டு இருக்காத, உனக்கு எதிராளியோட நீ சண்டை போட்டுட்டு இருக்காத. நீ சபையில வந்து உன்னை அர்ப்பணித்துக்கொள், தேவனோடு கூட உள்ள உறவை புதுப்பித்துக்கொள், அவர் கொடுக்கிற சமாதானம் இளைப்பாறுதலிலே உன்னை காத்துக்கொள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலையில் கர்த்தர் கையில எடுப்பார், உன்னை சமாதானப்படுத்துவார். கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, நிறைய பேர் மனம் தளர்ந்து போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள், துவண்டு போயிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் காட்டினார். அந்த காட்சி எப்படி எனக்கு காட்டினார்னா, என்னை சோர்வடைய பண்ணினார். நான் துவண்டு போகும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தினார். நான் உண்மையாவே கடந்த மாதம் ஒரு கட்டத்தில் ஒரு விதத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் இளைப்பாறச் செய்கிற தேவன், சோர்ந்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற மக்களுக்கு நானே பலனை தருகிறவர். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, சகோதரனை சகோதரி, இந்த நாளில் பட்சமாக உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உன்னுடைய இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஒருத்தரும் உனக்காக அக்கறை எடுக்க, உன்னை விசாரிக்க இல்லாவிட்டாலும் கர்த்தர் உன் பக்கத்தில் வந்து நின்று சொல்லுகிறார், இளைத்து போன என் மகனை, என் மகளே, உன்னை இளைப்பாற செய்கிற, உன்னை பலப்படுத்துகிற, உன்னை சத்துவத்தினாலே பெருக செய்கிற தேவனாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியத்தில் ஒருவேளை இளைப்பு வந்திருக்குமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது, நம்மை பலப்படுத்திக் கொள்ளும் போது, தரித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்கு ஜெப நாட்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் பிணைந்திருக்கும் பொழுது, ஊழியத்தில், குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியா ஒரு வேத பகுதியை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு நான் பலனை பெருக பண்ணுகிறவர். இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைஞர்கள் வாலிபர்கள்னா தன்னை நம்புறவங்கன்னு அர்த்தம். சபையில் இருக்கிற வாலிபர்களை சொல்லலை, அவர்கள் தேவனை நம்பாமல் தன்னை நம்புகிறவர்கள், உலகத்தை, எகிப்தை, அசீரியாவை நம்புகிறவர்கள், பணத்தை நம்புகிறவர்கள், வேலையை, பொருளை நம்புகிறவர்கள் இடறி விழுவார்கள், சோர்ந்து போவார்கள். ஆனால் எனக்கு காத்திருக்கிறவர்களோ, 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், எனக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையவே மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்ற ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் உண்டான பிரச்சனைகள், ஆண்டவரே, பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள், வாழ்க்கையிலே காணப்படுகிற எதிர் சவால்கள், சோர்ந்து போயிருப்பார்களானால், துவண்டு போயிருப்பார்களானால், கர்த்தர் உங்க கரத்தை பிடித்து சொல்றார், நானே இளைப்பாறச் செய்கிறவர், நானே சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், நானே பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிறவர்கள், என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இளைப்பாறுதலை தருகிற தேவனே, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கே தங்கிடுவேன், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர்,
இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. பாடி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், ஆமென். சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல். சகோதரனே, சகோதரியே, கேட்க மாட்டோம் என்று அல்ல, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். எனக்கு உம்முடைய சமூகத்தை விட்டால், எனக்கு உம்மை விட்டால், எனக்கு இளைப்பாறுதலுக்கு சமாதானத்துக்கு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எனக்காக கர்த்தர் யாவையும் நீர் செய்து முடிப்பீர். உம்முடைய ஜனங்கள் எந்தெந்த சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்டு மனம் நொந்து கலங்கி ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே இந்த ஆலயத்தில் நின்று உம்மை நோக்கி பார்த்து கருத்தாய் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே பிரச்சனைகளை கையில் எடுப்பீராக. எசேக்கியாவுக்கு யுத்தம் செய்த தேவன், ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போகும்போது நல்ல செய்தி கேட்க உதவி செய்த தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே தங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது நீர் வைத்திருக்கிற நற்செய்திகளை கேட்க முன்னதாக செல்வீராக. இந்த 8வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். சத்தம் ஆமென் சொல்லலாமா? ஆமென். சகோதரர் ஜேபஸ் அவர்கள் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா அருமையானது நல்ல ஆண்டவரே மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை போற்ற தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசின உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை சோதர் இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல் இதுவே என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசின உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். ஆண்டவரே
ஆண்டவரே ஒவ்வொரு உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவீராக. உடைய வசனத்தை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி கை கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. மை சோத்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா மை சோதரிக்கிற வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற உடைய ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரை இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தரித்து நிற்கும் பொழுது நீ சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா. நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடையது என்று சொன்னீங்களே. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா மை சோதர உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள, உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாரு உண்டு? உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம், உண்மையே அண்டி கொள்ளுகிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பதாக நீர் செல்லுகிறபடியால் நன்றியோடு சோதர. எல்லா இடங்களிலும் எவ்விடத்திலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுகிற ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட வருகிறபடியால் நன்றியோடு சோதரிக்கிறோம். முற்றிலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குற ஆண்டவரே. அப்பாமை சோதரிக்கிற ராஜா. உலகத்தையோ உலகத்தின் மனிதர்களையோ பலனையோ ஆண்டவரை நோக்காமல் உண்மையே நாங்கள் நோக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே நோக்க உதவி செய்யுங்கப்பா. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கி இருக்க உதவி செய்யுங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இந்த நாளில் கூட வார்த்தை கொடுத்த அருமையான போதகரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவர் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துவீராக, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழிய எல்லையை நீர் இன்னும் விஸ்தாரமாக தரப்போகிறபடியால் நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா. இதனும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து அருமையான போதரமாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலகத்தில் இன்னும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துங்க. சரீரத்தில் காணப்பட எல்லா சுகவேன பலவீனம் எடுத்து போடுங்க. கால்களை மான் கால்களை போல மாற்றுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை அபிஷேகம் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஓடி வாழ்க்கையில் சித்தம் நிறைவேற உதவி செய்யுங்க. நாளில் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா மை சோதரம் ஆண்டவரே. சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, கிருபை தாங்க. ஓடி வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வராம தடைப்பட்ட ஊருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு கூட நீங்க பேசுங்க, இடைப்படுங்க, உணர்த்துங்க. வருகிற வார்த்தையில் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறப்பா ஆண்டவரே. மை சோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாறட்டும். 1 30 60 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.